தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2026ஆம் ஆண்டிலும் பொது கன்வென்ஷன் இந்த மகிமையான பரிசுத்த ஆராதனையில் தாயின் கற்பத்தில் என்னை தெரிந்து கொண்டவரும் முன்னறிந்தவரும் பிரித்தெடுத்தவருமாகிய தேவாதி தேவன் என்னை ஒரு சாட்சியாய் பரிசுத்தவான்கள் மத்தியில், தேவ பிள்ளைகள் மத்தியில் என்னை ஒரு சாட்சியாய் நிறுத்தின ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். மேடையில் இருக்கிற அருமையான தலைமை பாஸ்டர், செயலாளராக இருக்கிறாங்க ஆர் சாம் பாஸ்டர் அவர்கள், கமிட்டியில் இருக்கிற பாஸ்டர்ஸ், எல்லா பரிசுத்தவான்கள், தேவ ஊழியர்கள், தேவ மக்கள், மதர் சிஸ்டர்ஸ் யாவருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய பேர் சாமுவேல் கிரேட்டன் போஸ். எங்கள் அம்மா அப்பா பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் அவங்க இருந்தாங்க. நான் பிறந்து சின்ன வயதாய் சில மாதங்கள் இருக்கும்போது எங்கள் ஏற்ற வீட்டில் பரிபூர்ணம் பாட்டின்னு ஒரு பாட்டி உண்டு. எங்களுக்கு சொந்த ஊர் வந்து கொங்கந்தான்பாறை. எங்கள் குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக எங்கள் அம்மாவுடைய ஊர் அம்பலத்தில் நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் அன்னைக்கு நான் பிறந்த சில மாதங்கள் இருக்கிற அந்த நிலையில் பரிபூர்ண பாட்டி அவங்க தான் கிருபாசனத்துக்கு அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. குமரதாஸ் ஐயா அவங்க அந்த இடத்துல ஊழியம் செய்த நாட்களில் வந்த அன்னைக்கே ஆண்டவர் அவர்கள் மூலமாய் அம்மாவோடு பேசி ஆண்டவரை தொட்டு ஒரு வாரத்தில் ஒரு பேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. என்னை ஆண்டவர் தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்டதை அம்மா மூலம் அநேக நேரம் உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தார் ஆண்டவர். அம்மா சில கன்வென்ஷன் கூட்டங்களில் போகும்போதெல்லாம் வசனத்தை கேட்க வாஞ்சியோடு இருப்பாங்க. நான் மடியில் இருந்து அவங்கள தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்திருக்கிறேன். அப்போ எங்கள் அம்மா அடித்து என்னை முள்ளி வச்சிருக்கிறாங்க. உடனே அங்கேருந்து தேவ ஊழியர் சொல்லியிருக்கிறாங்க, பிள்ளை அடிக்கிற தாயை அடிக்காத என்னுடைய பிள்ளை. அதுக்கப்புறம் ஒரு நாள் பயணி எடுக்கிறதுக்காக பனை மரத்துக்கு அங்கே போன டைமில் அம்மாவோடு உன் பிள்ளை எனக்குன்னு நீ வளர்க்கணும் அப்படின்னு ஆண்டவர் இடைப்பட்டு இருக்கிறார். சோதரம் நான் அப்படியே ஆண்டவர் எங்கள் அம்மா என்ன சின்ன வயதுலேருந்து ஒரு 14 வயது வரைக்கும் நல்லபடியாக இந்த ஆவிக்குரிய நிலையில் என்னை வளர்த்து வந்தாங்க. ஆனால் ஒரு 6 வருடங்கள், அதாவது 14 வயதுலேருந்து ஒரு 19 வயது வரை நான் ஆண்டவரை விட்டு நான் தூரமாக போய் பலவித போதை வஸ்துக்களுக்கு நான் அடிமைப்பட்ட நிலையில் நான் தள்ளப்பட்டுட்டேன். ஒரு நாள் மூலகரப்பட்டியில் ஒரு ராபோஜன ஆராதனை நடந்து கொண்டு இருக்கு. அந்த ஸ்தோத்திர ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க அந்த ராபோஜன ஆராதனையில் முன்னால் இருக்கிறாங்க. இந்த ஞானஸ்தானம் எடுக்காதவங்க பின்னால் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் பின்னால் போய் நான் நிற்கும்போது எனக்குள்ளே ஒரு உணர்வு வருது, நம்ம செய்கிறதெல்லாம் நம்ம தப்பு. நம்ம ஏசப்பாவை சின்ன வயதுலேருந்தே அறிஞ்சிருக்கோம். ஏன் நம்ம இப்படி நடக்கிறோம், ஏன் இப்படி வாழ்கிறோம், அம்மாவை வேதனைப்படுத்துகிறேன்னு கஷ்டப்படுத்துகிறேன்னு ஏசப்பான்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு உணர்வு வந்து ஏங்கி 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 அழ ஆரம்பித்தேன். ஸ்தோத்திரம். திடீர்னு நான் அப்படி கண்ணை மூடி அழுதுட்டு இருக்கும்போது ஒரு லைட்டினுடைய பிரகாசம் முகத்தில் அடித்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பிரகாசம் என் முகத்தில் அடிச்சுது. அடித்த உடனே என்னை விட்டு கருப்பாக என்னை விட்டு போனது போல இருந்தது. பெண்கள் ஆண்கள் சைடில் வந்து அப்படியே நான் விழுந்து கிடந்திருக்கேன். எந்திரிச்சு பார்த்தா எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம். இது 2002ஆம் வருஷம் ஜனவரி மாதத்தில் கர்த்தர் என்னை தொட்டார், என்னை சந்தித்தார், என்னை ரட்சித்தார். அதுக்கப்புறம் நான் அங்கே இருந்து
உள்ள பணிவிடைகள் வேலைகள். எனக்கு 10 பேருக்கு முன்னால் நின்று பேச தெரியாது, பாட தெரியாது. அந்த சோதரம் அந்த நிலையில் அங்கு இருக்கிற வேலைகள் எல்லாம் நான் செய்வேன், பணிவிட வேலைகளெல்லாம் நான் செய்வேன். 2002 வருஷம் 12வது மாதம் 22ஆம் தேதியில் சோதரம் சாமையில அவங்க மூலகருப்பட்டியில் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்குள்ள பணிவிட வேலைகளை செய்தெல்லாம் அந்த ஊழியத்தில் இருந்தேன். அதற்கு பிற்பாடாக பரப்பாடி ஐயா ராஜா ஐயா அவங்களுக்கு கீழே கொஞ்சம் காலங்கள் இருந்து ஆரோக்கியநாதபுரம், பரப்பாடி, கலுங்குவிலை, காரியாண்டி ஊழியம் அப்போ வேலை நடந்து கொண்டு இருந்தது. அப்படி அந்த ஊழியங்களிலெல்லாம் ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை தந்தார். அதுக்கப்புறம் ஐயா சொன்னாங்க, தம்பி நீ காஞ்சி ரோட்டில் பைபிள் காலேஜ் படித்தா நல்லா இருக்கும், நீ போ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அங்கே பைபிள் காலேஜ் படிக்க எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்போ அந்த டைமில் பண்டாரபுரத்துக்கு குமரதாஸ் ஐயா தேவராஜ் ஐயா அவங்க வீட்டில் வந்திருந்தாங்க. அப்போ நான் அவரை சந்திக்க போனோன்னு, சரி என் கூட பாம்பே வந்துருன்னு எனக்கு 500 ரூபா கொடுத்தாரு. நான் டிக்கெட் எடுத்து அவர் கூட பாம்பே போனேன். ஒரு 8 மாதம் அங்கே இருந்தானே. எனக்கு ஆவியில் சந்தோஷம் இல்லை. ஐயா நான் ஊருக்கு போயிருந்தேன், அனுப்பி வச்சிருங்கன்னு அவர் என்னை திட்டினார். இருந்தாலும் நான் அங்கேருந்து நேராக இங்கே தலைமை ஊழியத்துக்கு வந்தேன். ஐயா என்னை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்கனவே நான் ஊழியத்தில் இருந்ததுனால என்னை நேராவேலை, விரிவேலை, கிராத்தூர், நித்திரவேலை, இப்படி தேமானூர், திருவரம்பு, மில்லர்புரம், தூத்துக்குடி, இப்படி பல ஊழியங்களிலெல்லாம் அனுப்பி எங்களை பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே வியாழக்கிழமைக்கு மேலே எங்களை ஊழியத்துக்கு எல்லாம் அனுப்புவாங்க. இப்படி பல இடங்களில் ஆண்டோடைய கிருபையினால் ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். தாசையா என்னை ரொம்ப அன்பாக அரவணைத்து என்னை ஊழியத்தில் நல்ல என்னை நடத்தி கொண்டு போனாங்க. சோதரர் அதுக்கப்புறம் 2009 ஜனவரி 19 செம்மங்கால ஊழியத்தில் எங்களை குடும்பமாக ஏற்படுத்தினாங்க. அங்கே 2022 மார்ச் 6 ஸ்தோத்திரம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரையிலும் அந்த இடத்துல நாங்கள் ஊழியம் செய்ய 13 வருஷம் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற தலைமை பாஸ்டர் பொறுப்பில் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு திருவரம்பில் ஸ்தோத்திரம் எங்களை ஊழியத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புனாங்க. ஆண்டோடைய கிருபையினால் 4 வருடங்கள் முடிந்து தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்து வருகிறார். இன்னும் ஆண்டவருடைய சித்தப்படி வழி நடத்துதின்படி ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை செய்ய தொடர்ந்து ஆண்டவர் எங்களுக்காக கிருபை தரும்படி இந்த கிருபாசன ஐக்கியத்தில் கர்த்தர் நிலைநிறுத்தினதான நிலையில் முடிவு பரியந்த நிலை நின்று அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு அதிகமான கிருபைகளை தர எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.